பண்றாங்களோ, என்னைக்கு இப்படி பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு பார்க்கும்போது நம்ம வாட்ஸ்அப் கொடுக்கல, நம்ம விவசாயிகள் நோட்டீஸ் எடுத்துக்கொண்டு எல்லா விவசாயிகளும் கொடுக்குறாங்க, அவையில ஒருங்கிணைப்பாளர் வேலை செய்யறாங்க. அப்ப அது போல என்னைக்கு விவசாயிகள் களத்தில் இறங்கி வேலை செய்யும் நீங்க சொல்லிட்டீங்களோ அன்றைக்கே நமது வெற்றி உறுதி செய்யப்பட்டது. கண்டிப்பா நம்ம ஜெயிக்க போறதுல மாற்று கருத்து இல்லை. தேர்தல் நேரம் அரசாங்கம் இறங்கி வரும், கம்பெனி இறங்கி வரும். நீங்க எல்லா ஊர்லயும் இன்னைக்கு தெளிவா சொல்றேன், கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் மட்டுமல்ல, மாவட்டம் தோறும் நம்ம போராட்ட குழுவை உருவாக்க போகிறோம். சரியாக வரக்கூடிய விவசாய சங்கங்கள், நல்ல அமைப்புகள், நல்ல சங்கங்கள் எல்லாரையும் வச்சு மாவட்டம் தோறும் போராட்ட குழு உருவாக்க போறோம். வட்டார சங்கமா நல்ல சங்கமா கூட சேர்த்துக்குங்க, மாவட்ட சங்கமா நல்ல சங்கமா கூட சேர்த்துக்குங்க, அங்க இருக்கிற விவசாய அமைப்புகளை கூட இணைச்சுக்குங்க. ஆக மாநிலம் முழுவதும் மாவட்டம் தோறும் ஒரு போராட்ட குழுவை உருவாக்கி அந்த போராட்ட குழுவின் வாயிலாக நாங்கள் ஜனவரியிலிருந்து குஞ்சு இறக்க போறல என்பதை தீர்மானம் செய்து எல்லா விவசாயிகளுக்கும் தகவலை கொண்டு சென்று அந்த ஒற்றுமையை உருவாக்கி கண்டிப்பாக நாம் சாதிக்க முடியும். அதற்கான அனைத்து பணிகளையும் நாம் இணைந்து அனைவரும் செய்ய வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் நான் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். ஏன்னா என்னைக்கு நீங்க மறியல் இறங்கினா அன்னைக்கு தான் ஜெயிக்க முடியும். வெறுமனே பேசிக்கொண்டிருந்தால் எந்த கோரிக்கையும் நடைபெறாது, தீர்வுகள் கிடைக்கவே கிடையாது. அரசு ஊழியர்கள் தான் தமிழ்நாட்டில், ஆசிரியர்கள் தான், அவங்களும் அரசு ஊழியர்கள் தான். இந்த இடத்துல ஒரு அரசு ஊழியர்கள் போராட்டம் நடைபெற்றது அப்படின்னா இந்த ரோடு அங்கேயே பிளாக் பண்ணிடுறாங்க. 20,000 பேர் அரசு ஊழியர்கள் வந்து நிக்கிறாங்க, கைதாகிறாங்க. அரசாங்கம் என்ன பண்றது, கைது பண்றதுக்கே வழி இல்லாம ஆசிரியர் துறை அலுவலகங்கள் அங்க இருக்கு, டிபி வளாகத்துல நீங்க அங்கேயே போய் போராட்டம் பண்ணிக்கன்னு சொல்லி போட்டு அங்க 5 ஏக்கர் விட்டு அரசாங்கம் அங்கேயே அவங்களை அடைச்சு வச்சுக்குது. உண்ணாவிரதமா அங்கேயே இருந்திருக்குன்னு சொல்லிடுது. யோசிச்சு பாருங்க. அப்போ அரசு ஊழியர்கள் போராடும் போது இந்த போராட்டத்தை நடத்தோட ஏதாச்சும் நம்ம விவசாயிகளுக்கு கஷ்டம் இருக்கா, நஷ்டம் இருக்கா? நிறுவனங்களுக்கு தான் கஷ்டம் இருக்குது, அரசாங்கத்துக்கு தான் நஷ்டம் இருக்குது. அப்புறம் ஏன் போராடுவதற்கு என்ன தயக்கம்? இங்க வந்து மைக்கு பிடிச்சு புலம்ப வேணுமா, ஊரூரா போய் புலம்ப வேணுமா? நான் இனிமே கோழி மேய்க்க மாட்டேன்னு முடிவெடுத்தா போதும், எல்லாமே உங்களை தேடி வரும். கோழி மேய்க்க மாட்டேன்னு முடிவெடுத்தா போதும், எல்லாமே தேடி வரும். ஆக இந்த கூட்டத்தின் வாயிலாக நிறுவனங்களுக்கு விடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த விவசாயிகளை மிரட்டுவது, அச்சுறுத்துவது, இந்த போராட்டத்துக்கு வந்தாலையில இங்க ஒரு 4 பேர் வச்சு உழவு வேலை பார்த்து போட்டோ எடுத்து அனுப்புறது, அந்த போட்டோவை அந்த விவசாயிக்கு அனுப்புறது, இது போன்ற வேலையெல்லாம் நிறுவனங்கள் ஒன்றும் பண்ணிவிட முடியாது. நீங்க என்னைக்கு பல்லடத்துல உட்கார்ந்துட்டு நாங்கெல்லாம் இனிமே வேலையை பேச மாட்டோம், அந்த கமிட்டி பேசிக்கன்னு சொல்லிட்டீங்க, அதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. பிசிசி அன்னையோட முடிஞ்சு போச்சு. ஆக இனி ஒவ்வொரு நிறுவனமாக தனித்து அந்த நிறுவனத்தை பணிய வைக்கிற வேலையை நாம் அனைவரும் இணைந்து செய்ய வேண்டும். அரசாங்கம் மட்டனுக்கு விலை நிர்ணயிக்கும் போது சிக்கனுக்கு நீ விலை நிர்ணயம் பண்ணித்து ஆக்கணும். 2017 முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டும் இன்ன வரைக்கும் அமலாக்கப்படல, அது அமலாக்கம் செய்ய வேண்டும். இனியும் நீண்ட காலம் விவசாயிகளை பிரித்து வைத்து இவர்கள் இனிமேல் வாழவே முடியாது. இந்த எஃப்சிஆர் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு தரப்பு விவசாயிகள். அந்த எஃப்சிஆர் இருக்குன்னு நம்ம விவசாயிகள் நிறைய தப்பு பண்றாங்க. தீவனத்தை எடுத்து மாட்டை வளர்த்துறாங்க, ஆட்டை வளர்த்துறாங்க, நிறைய விவசாயிகள் சொல்றாங்க. அப்படி தவறு செய்யக்கூடிய விவசாயிகள் நிறுவனங்கள் நடவடிக்கை நம்ம அங்க கொண்டு போய் குறுக்க நிக்க போறது கிடையாது. ஆனால் இந்த எஃப்சிஆர் முறை என்பது சரியான முறையா? இதான் பிரச்சனைக்கான கேள்வி. அடிக்கடி பாலன் சொல்லுவார், நான் கோழி கடைக்கு போறேன், பிராய்லர் 1 கிலோ வாங்குறேன், அதை கொண்டு லேப்ல கொடுக்குறேன், ஏப்பா புரதச்சத்து இருக்குன்னு சொல்லியே புரதச்சத்து இல்லையாப்பா எங்கன்னு கேட்டா, உனக்கு இந்த விலையை கொடுக்க முடியாது, விலையை குறைச்சுதான் நான் கொடுக்க முடியும்னு சொன்னா அவன் ஏத்துக்குவானா? 1000 இருக்கு, நம்ம பேசலாம். 1 கிலோ கறியை போய் நான் கடையில வாங்குறேன், சூனா சிக்கன்லயே வாங்குறேன், கறியை வெட்டுறேன், கொண்டு லேப்ல கொடுக்குறேன், சூனா சிக்கன்ல இந்த மாதிரி 1 கிலோ கறி எடுத்துருக்கிறேன், அவங்க புரதச்சத்து இந்த கறியில் நிறைய இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க, சத்து ஏதாச்சும் இருக்குதான்னு பாக்குறேன், இல்ல குறைவா இருக்குது, அப்ப நான் குறைவாத்தான் விலையை கொடுப்பேன்னு சொன்னா சூனா கம்பெனி ஏத்துக்குமா? ஏன்னா தீவனத்தை யாராச்சும் விவசாயிகள் கொடுத்தாங்களா? ஆக கம்பெனிகளுக்கு வந்தா மட்டும் ரத்தம், விவசாயிகளுக்கு வந்தா தக்காளி இருக்கிற நிலைப்பாடுதான் இங்கு மோசமானதாக இருக்கிறது. இது போன்ற ஒவ்வொரு இடத்திலும் விவசாயிகளுக்கு பால் வளர்ப்புலை ஆகட்டும், கறிக்கோழி பண்ணை வளர்ப்பாகட்டும், கடுமையான சிரமங்களை நிறுவனங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்க எல்லாம் ஒண்ணு யோசிச்சு பாருங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஒப்பந்த வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்தார். நிறுவனங்கள் கிட்ட நாம ஒப்பந்தம் போட்டு நம்ம விவசாய பணியில் ஈடுபடுறது, அவங்க நம்ம இருந்து கொள்முதல் பண்ற மாதிரியான ஒரு ஒப்பந்த வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டம் விவசாயிகளை கடுமையாக பாதிக்கும்.
ஏற்கனவே கறிக்கோழி பண்ணையில் ஒப்பந்தம் எழுதப்படாத ஒப்பந்தத்தில் தான் நாம் இருக்கிறோம். நிறைய ஒப்பந்தம் இல்லாத வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மறைமுக ஒப்பந்தத்தோடு தான் செய்யறோம். அப்படி ஒப்பந்தம் போட்டெல்லாம் விவசாய வாழ்க்கை உயரவே இல்லை, வருமானம் உயரவே இல்லைன்னு சொன்னோம்.